தங்கமயில் சரவண்ட வந்து கெஞ்சி கூத்தாடுறாங்க. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். உங்க கூட சேர்ந்து வாழணும். எனக்கு வேற வழியே இல்ல. என்ன மன்னிக்க மாட்டியான்னு கேட்குறாங்க. உடனே சரவணன் என்ன சொல்றாரு, இப்பதான் நீ பண்ணதெல்லாம் தப்பு நீ உணர்றியா? அம்மா தாயே போதும். நீ நீ பண்ணி நாங்க பட்ட கஷ்டம்லாம் போதும். எங்க குடும்பத்தெல்லாம் கோர்ட் வாசல்ல ஏத்திட்ட. தயவு செஞ்சு இங்க போயிடு. உன் கூட நான் சேர்ந்து வாழ்ந்தேன்னா எனக்கு அது ஒரு நரக வேதனை. உன் கூட நான் எப்போ விவாகரத்து கிடைக்கும்னு நினைச்சு பார்க்குறேன்னு ஒரு வாரம் தான் பொறுத்துக்கோ. அதுக்குள்ள கிடைச்சிரும்னு சொல்றாங்க. உடனே வந்து நம்ம கோமதியும் செந்திலும் பார்த்துட்டு எதுக்குடா இவகிட்ட பேசுற? என் புள்ளகிட்ட ஏன்டி பேசுன்னு கேட்குறாங்க. தயவு செஞ்சு அத்தை நீங்க எடுத்து சொல்லுங்க. என்ன மன்னிச்சிருங்க. மாமா நீங்களே என்ன மன்னிச்சுன்னு கேட்குறாங்க. அம்மா தாயே நீ அப்பாவி நினச்சி உன்னை நம்பி நாங்கள் ஏமாந்துட்டோம். பேச்செல்லாம் நினச்சி ஏமாந்துட்டோம். அது வரைக்கும் போதும். நல்லா பரிசு கொடுத்துட்டு எனக்கு உற்றுமா கையெடுத்து கும்பிட்றாங்க. நம்ம செந்தில வந்து தயவு செஞ்சு எங்கள் அண்ணங்கிட்ட பேசாதீங்கன்றாரு. இதை பார்த்தா பாக்கியம் என்ன பண்ணுறா, கோர்ட்டில் ஜட்ஜம்மா கிட்ட பேசுறதை விட்டுட்டா பெரிய புடுங்கிட்ட இவங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. இவன் வேற என்ன பேசுறான்னு தெரியலேன்னு எதுக்குப்பா புருஷ முன்னாட்டிக்குள்ள நீ வந்து நடுவில் மூக்க நுழைக்கிற, உன் வேலையை பார்த்துட்டு போன்றாங்க. என் அண்ணனுக்கு நான் தான் வருவேன் அப்படின்னு நம்ம செந்திலும் சொல்றாரு. கோர்ட்டு தீர்ப்பு வர வரைக்கும் அவங்க புருஷன் பொண்டாட்டி தான்ப்பா, அவங்க உள்ள பேசிப்பாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, பேசக்கூடாதுன்றாங்க. சரவணன் வந்து தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க, என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிட்டு விலகி வந்துடுறாரு. அஞ்சலியும் ஓயாம நம்ம சரவணனுக்கு கால் பண்ணி எப்படி இருக்க, சாப்பிட்டியா என்னன்னு சொல்லிட்டு நல்லா விசாரிக்கிறாங்க. கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுறாரு சரவணனும் அந்த அஞ்சலி கால் பண்றதால. ரோட்ல போறவரு கொஞ்சம் மழையில சரியாத பெரியவர் என்ன பண்றாரு, அரிசி வீட்டுக்குள்ள போயிடுறாரு. அங்க அரிசி அவரை பார்த்தோன்னே பயந்து அலறி ஓடி சத்தம் போடுறா. அரிசியோட சத்தத்தை கேட்டு என்ன பண்றாங்க, குமரவேலும் அப்பத்தாவும் வராங்க. வந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. அப்ப அப்பத்த சொல்றாங்க, உள்ள போய் பாருடா, ஏதோ ஒரே சத்தம் கேட்குதுன்னா அரிசி அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வராங்க. குமரவேல் அந்த பெரியவரை கூட்டு போய் தூரமா விட்டு வந்துடுறாரு. நீ தனியா இருக்க சொல்ல தாப்பால் போட்டு கதை சாத்திட்டு யார் வராங்கன்னு ஜன்னல் எட்டி பார்த்துட்டு கதை ரொம்ப சேஃபா இருன்னு சொல்லிட்டு நம்ம அரசிக்கிட்ட குமரவேல் நல்லவிதமா சொல்லிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாம நீயா பயப்படுற, எங்க குடும்பத்துல வந்து உட்காந்துட்டு எங்க எல்லாரையும் பயமுறுத்தனல்ல அப்படின்ட்டு வந்து நக்கலாவும் குத்தி காட்டுறாரு. ஒரு பக்கம் ராஜியும் கதிரும் பேசிட்டு வராங்க. சப்போஸ் போஸ்டிங் கிடைச்சிச்சுன்னா எங்க போறது, தூரமா கிடைச்சிச்சுன்னா நான் என்ன பண்ண, தனியா தான் போகணும், நீ என்ன தனியா பிரிஞ்சு இருப்பியான்னு நம்ம ராஜி கேக்குறாங்க. போஸ்டிங் எங்க போட்டா என்ன, நீ தனியா இரு, நான் இங்க இருக்கேன், நான் வந்து உன்னை பாத்துக்கிறேன், நீ ஏன் அதை பத்திலாம் யோசிக்கிற, படிச்சு நீ ஜெயிச்சு ஐபிஎஸ் ஆகணும், அதான் எங்க எல்லாரோட ஆசையும் அப்படின்னு நம்ம கதிர் சொல்றாரு. ராஜி வந்து அப்பனா நீ என்னை மறந்துடுவியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க.